ஃப்ரெண்ட்ஸ், குவார்ட்டர்லி எக்ஸாம் வேறு நெருங்கிருச்சு. இது வரைக்கும் மேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னு தெரில. நான் சொல்கிற சம்ஸை மட்டும் பார்த்தீங்கனாலே 90 அபோவ் மார்க் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜ், ரியல் நம்பர்ஸ், அல்ஜிப்ரா அண்ட் ஜாமெண்ட்ரி. ஒரு எக்ஸசைஸ்லேயும் என்னென்ன சம் பார்த்தா போதுன்றதை நான் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்குங்க. இது செட் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டர் ஃபார்ம், அசஸ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் இதை பாருங்கள். எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் லோமோ லெட்டர் ஃபுல்லாக பார்க்கணும். தேர்டு லோமோ லெட்டர், ஃபோர்த் லோமோ லெட்டர் இது வரைக்கும் பார்த்தா போதும் எக்ஸசைஸ் 1.1ல். அடுத்தது 1.2 1.2க்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 1.8 இந்த சம் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட். இது 2 கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 11. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. இப்போ 1.2 எக்ஸசைஸில் 6th 7th 8th 10th இந்த 4 சம்ஸுங்களை மட்டும் போட்டு பாருங்கள் போதும். அப்படியே வந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10 யூ கொடுத்துறாங்க, ஏ கொடுத்துறாங்க, ஏ டேஷ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ மைனஸ் ஏன்னு போட்டு யூலேருந்து ஏவை மைனஸ் பண்ணி மீதி யூவில் என்ன இருக்குதோ அந்த வேல்யூ எடுத்து போட போகிறீங்க. அதுதான் ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு 1.14 ஏ கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க. ஏலேருந்து பியை மைனஸ் பண்ண போகிறீங்க, மீதி ஏல என்ன இருக்குதோ அந்த ஆன்சரை போட போகிறீங்க. அடுத்து பிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறீங்க, மீதி பியில் என்ன இருக்குதோ அந்த ஆன்சரை போட போகிறீங்க. அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது 1.15 ஏ கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க, ஏ டெல்டா பி இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த சம்மும் பார்த்துக்குங்க. அடுத்தது வெண்டைகிராம் கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்துருப்பாங்க, பி கொடுத்துருப்பாங்க, யூ கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு கேட்குறது நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. இது 5 மார்க் சம்மில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். அது ஏ சேம் தான். ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துறாங்க, யூ கொடுத்துறாங்க. ஏனா ஏல இருக்கிறது மட்டும் எழுத போகிறீங்க, பினா பியில் இருக்கிறது மட்டும் எழுத போகிறீங்க. ஏ சேர்ப்பு பினா ஏயும் பியும் சேர்த்து எழுத போகிறீங்க. ஏ வெட்டு பினா ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுத போகிறீங்க. அடுத்தது செகண்டை பாருங்கள். ஏ சேர்ப்பு பி, ஏ கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க, ஏயும் பியும் வந்து யூனியன் பண்ண போகிறீங்க. அட் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறீங்க. ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி மீதி ஏல என்ன ஆகுதோ அந்த வேல்யூ போட போகிறீங்க. பிலேருந்து ஏ மைனஸ் பண்ணி மீதி என்ன வேல்யூ இருக்குதோ அதை போட போகிறீங்க. அவ்வளோதான். அப்படியே தேர்டு சம் பார்த்தோம்னா தேர்டு ஃபோர்த் ரெண்டுத்தில் கம்பல்சரி கொஸ்டின் பேப்பரில் ஒரு சம் வந்துடும். நம்ம சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ டெல்டா பி அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி அது 3 சம்மே போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டும் தேர்டும் சம் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது 2 ஃபார்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் அசோசியேட்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனியன் கேட்டானா யூனியன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டர்செக்ஷன் கேட்டானா இன்டர்செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் 1.4ல் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தா போதும். இல்லை தேர்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட். நான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா படிக்க சொல்லியிருந்தேன். யூனியன் செட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது 5th சம் பார்த்துங்க. 5th சம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டாங்க. இப்போ இன்டர்செக்ஷன்னா இன்டர்செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வெண்டைகிராம் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வெண்டைகிராம் பார்த்துக்குங்க. ஏ சேர்ப்பு பி டேஷ், ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். உங்களுக்கு வெண்டைகிராம் தெரியலனா சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வெண்டைகிராம் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். 1.5ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் லோமோ லெட்டர் பார்த்துக்குங்க. ஏ குத்துருவாங்க, கே குத்துருவாங்க, எல்லை குத்துருவாங்க, எம் குத்துருவாங்க. இதுலேருந்து கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். எல் இன்டர்செக்ஷன் எம்மை கண்டுபிடிச்சி வந்த ஆன்சரோட கே வந்து யூனியன் பண்ண ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சம்மு தெரியலையோ அதை நீங்கள் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். 4th வென் டயக்ராம் பார்த்துக்குங்க. 5th சம் பார்த்துக்குங்க.
அப்புறம் 10th சம் பார்த்துங்க. டிமார்கன் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. டிமார்கன் லா ஃபார்முலா தான் இருக்குது பாருங்கள். A சேர்ப்பு B dash is equal to A dash வெட்டு B dash. A வெட்டு B dash is equal to A dash சேர்ப்பு B dash. இது 2 ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும். டிமார்கன் லா அப்படின்னு சொல்லிட்டு A குத்துருவாங்க, B குத்துருவாங்க. இதுலேருந்து நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி உங்கள் ஃபார்முலா தான் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின் பேப்பரில். இந்த 2 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி 2த்துக்கும் சால்வ் பண்ணினா 5 மார்க்ஸ். டிமார்கன் லாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்புறம் 1.6 வந்து ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட 2 சம்மு பாருங்கள். அதோட கடைசி ஒரே ஒரு சம், ஸ்டூடெண்ட் சம் மட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பார்த்தாலே போதும் ஃபஸ்ட் யூனிட்டில். ஏன்னா டவுட்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். செகண்ட் யூனிட் ரியல் நம்பர்ஸ் பார்க்கலாமா? ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.1 வந்து செகண்ட் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் சம் மட்டும் பார்த்தா போதும். நம்ம அடுத்தது பேஜ் நம்பர் 47 வந்து 2.2 அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தா போதும். 2.5 வந்து ஃபஸ்ட்டு சம் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸசைஸ் 2.2 வந்து ஃபஸ்ட்டு சம் மட்டும் பார்த்தா, ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு சம் பார்த்தா போதும். தேர்டு சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 4th சம்ஸ் அதே தான். 2 4 வருது. அது வந்து ரிப்பீட்டடாக வரதுனால 2 4 2 4ன்னு போட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சம் வந்து போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 53 வந்து 2.10 இந்த செம்மை போட்டு பார்த்துங்க. இது ரிப்பீட்டடாக 3 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2.3 வந்து ஆப்ஷனில் விட்டுடலாம். இது எதுவும் பார்க்க தேவை. 2.3 2.4 வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம், தேர்ட் சம், இந்த 3 சம்மே பார்த்துங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியலனா கேளுங்க. இது வந்து 5 மினிட்ஸில் கற்றுக்கலாம் சம்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. 2.16 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் 8 வந்து ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. அது எத்தனை டைம் வந்து எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அப்புறம் 2.5 வந்து செகண்ட் லெமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தா போதும். 5th சம்மில் லாஸ்ட் சம் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது பேஜ் நம்பர் 65 2.23 சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். அது செகண்ட் சம் மட்டும் பார்த்துக்குங்க. டூ 2.7 சாப்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் வந்து அந்த தேர்ட் சம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. √7 - 2 / √7 + 2 = A, √7 + B. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். தெரியலனா கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சம்மும் செகண்டில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் பார்த்தாலே போதுமானது. 2.8 வந்து தேர்டில் ஃபஸ்ட்டு சம் மட்டும் பார்த்தா போதும். செகண்ட் யூனிட் முடிஞ்சது. தேர்ட் யூனிட் அல்ஜிப்ராலாம் மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். 3.3 தான். இதில் பார்த்தீங்கன்னா 3.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 2x² + 3x - 6ன்னு கொடுத்துருக்காங்க. 4x - 5ன்னு கொடுத்துருக்காங்க. 4x வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அதை 5 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. வேறு ஆன்சர் கீழே சால்வ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 3.1 அந்த செகண்ட் லெமெண்ட்டில் சம்ஸ் மட்டும் பார்த்தாலே போதுமானது. இது வந்து 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியலனா கேளுங்க, உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால தான் இவ்வளோ முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 3.9 5x - 3 = 0. இப்போ 5x = -3 + 3 மாறும். இப்போ x = 3/5. அவ்வளோதான். இது 2 மார்க்ஸ்லாம் மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பார்த்துக்குங்க.
3.2 ஆப்ஷனில் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 95ல் வந்து எக்ஸாம்பிள் 3.13 பார்த்துக்குங்க. இது வந்து செகண்ட் சம்மும் 5th சம்மும். 3.3ல் வந்து செகண்டில் ஃபஸ்ட்டு சம்மும், தேர்டில் மட்டும் 5th லோம் லெட்டர். இதை மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்த 3.16 எக்ஸாம்பிள் வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பார்த்துக்குங்க. அப்புறம் 2x + 3y + 4z த ஹோல் ஸ்கொயர் a + b + c த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் தான் இந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேயே அதே தான். இதில் வந்து தேர்ட் லோம் லெட்டரில் வந்து தேர்டு, 4th லோம் லெட்டரில் ரெண்டுமே பார்த்துக்குங்க, 5th லோம் லெட்டரில் ரெண்டுமே பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலாஸ் தான் மனப்பாடம் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்துங்க, a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்துங்க, a + b த ஹோல் க்யூப் ஃபார்முலா பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.26 வந்து ஃபஸ்ட்டு சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அப்புறம் 3.9 வந்துடுங்க. 3.9ல் வந்து இந்த ஃபஸ்ட்டு லோம் லெட்டர் மட்டும் நம்ம பார்த்தா போதும். மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு லோம் லெட்டர்லேருந்து 2 மார்க் கொஸ்டினில் வந்து அந்த தேர்ட் சம் அடிக்கடிக்கு வருது. 9a² b² c², 15a³ b² c², ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப் பொறுத்த வரைக்கும் 3.10ல் வந்து ஃபஸ்ட்டு லோம் லெட்டர் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு லோம் லெட்டர் வந்து கேட்பாங்க. செகண்ட் லோம் லெட்டர் எக்ஸ்ட்ரா பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் சம்மு 3.46 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம்மை மட்டும் பார்த்துக்குங்க. 3.46 4th ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 4.1ல் வந்து ஃபஸ்ட்டு லோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம் அதோட இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் எனி டைம் கேட்குறாங்க. 1:2:3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட லாஸ்ட் சம் 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டின் பேப்பரில், பார்த்துக்குங்க. தெரியலனா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்தது 4.5 ஜாமெண்ட்ரியில் 4.12 சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 4.12 மாதிரியே தான் 4.5ல் வந்து ஃபஸ்ட்டு சம் சேம் மாடல், செகண்ட் சம் அதே தான். இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே போதும். 5th அடிஷ்னலாக பார்த்துங்க, ஆட்டோ சென்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சம் தெரியலனா எனக்கு கீழே கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த சாப்டரில் இந்த சம் எனக்கு தெரியலன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.